11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படின்னு உங்க தலைவர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது. இந்த சுற்றுப்பயணமும் அதுக்கு பதிலளிக்கும்னு பார்த்தா இது பார்ட் டைம் சுற்றுப்பயணம்னு விமர்சிக்கப்படுது. பார்ட் டைம் செயல்படலை அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களே, நம்புறீங்களே, அப்புறம் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். 1972 77 வரையும் புரட்சித் தலைவர் அவர்கள் புரட்சி பயணம் மேற்கொண்டார். அது தமிழகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்ததோ, அப்போதைய குடும்ப ஆட்சியை வீழ்த்திச்சோ, அதுபோல புரட்சித் தலைவர் 2.0 ஆகிய புரட்சித் தலைவர் 2.0 ஆகிய நமது புரட்சித் தலைவர் 2.0 அப்படியா? ஆமா, அது 2026 அதே மாற்றத்தை ஏற்படுத்தும். தமிழகத்தில் திமுக குடும்பத்தின் மன்னராட்சியையும் ஒன்றியத்தில் பிஜேபியின் மதவாத ஆட்சியையும் வீழ்த்தி காமிப்பார் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். அதற்கான முன்னெடுப்பு தான் நடக்குது. வீக்கெண்டில் மட்டும் போறீங்களேங்கிறாங்க. வீக்கெண்ட் தான் கால் ஷீட்டா அப்படின்னு விமர்சிக்கப்படுது. நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள் ஒரு நாள் தானே பிரச்சனை பண்ணுறோம், அதானே உங்கள் விமர்சனம். ஏன் இவ்வளோ பதறீங்க? ஒரு நாளைக்கே இவ்வளோ பதறீங்க. போலீஸ் இவ்வளோ பர்மிஷன் தர மாட்டேங்குது. ரோட் ஷோ பண்ணக்கூடாதுங்கிற எங்கள் மதுரையில் பண்ணார். இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி மதுரையில் முதல்வர் அவர்கள் திமுகவோட பொதுக்குழு நடந்தது. ரோட் ஷோ நடத்தினாரா நடத்தலையா? காவாயெல்லாம் கொண்டு போய் அடைச்சாங்களா அடைக்கலையா? சாக்கடை ஒன்று காவாயெல்லாம் அடைச்சி அது விமர்சனமாச்சா இல்லையா? டி நகரில் பிரதமர் அவர்கள் ரோட் ஷோ நடத்தினாரா இல்லையா? தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு டி நகர் தான் அதிகம் மக்கள், அதாவது வணிக தளம், அந்த இடத்துல டி நகர் ஏரியால நடத்தினாரா இல்லையா? அப்போ தன்னோட ஒன்றிய முதலாளிகளுக்கு பெர்மிஷன் தர டிஎம்கே எங்களை பார்த்து பயந்தனால தானே பெர்மிஷன் தர மாட்டீங்க. உங்க ரோட் ஷோல ஏகப்பட்ட பிரச்சனை இல்ல. என்ன பிரச்சனை? திமுக கூட்டத்துல, திமுகவின் வளசரவாக்க கூட்டத்துல ஒரு பெண் காவல் துறையை சேர்ந்த ஒரு பெண்ணை தவறாக நடந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டாங்களா? திமுகவினர் பத்தி பேசலாமா? கண்ணியத்தை பத்தி கட்டுப்பாடை பத்தி எல்லாம் திமுகவினர் பேசலாமா? எங்களுடைய தொண்டர்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கு புரட்சி தலைவர் 2.0 ஓட்டிங்களே. ஏங்க, நான் தான் சொல்லிட்டேன். நீங்க ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் 2026 தேர்தல் முடிவு வெற்றி தலைவர்கள் புரட்சி தலைவர் 2.0 நிரூபிப்பார். ஓகே, திரு அபூபக்கர் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ராஜகம்பீர நபாஸ், ஏன் பதறது அரசு? ஏன் இவ்வளவு நெருக்கடி? இதுவே தெரியலையா இதோடைய தாக்கத்தை? கட்டியங்கூறி சொல்ற மாதிரி கூட்ட நெரிசலிலே பல சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நகரினுடைய மையப்பகுதியிலே தனக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடுகிறது என்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க பார்க்கிறார்கள். அந்த நெரிசலிலே இளைஞர்களாக இருக்கிறவர்கள் யாராவது விபரீதமான அளவுக்கு பாதிக்கப்பட்டால் அப்பொழுதும் அரசாங்கத்தின் மீதான பழியாகத்தான் அது மாறும். ஏற்கனவே பூத்தி ஏஜென்ட் மாநாட்டுக்கு போற வழியில மரக்கடையிலிருந்து ஒருத்தர் குதிச்சாரு. அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால வரம்பு மீறுகிற ஒரு கூட்டமாக அவர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்கள்ல பல பேர் நீங்க பாத்தீங்கன்னா பொத்து பொத்துன்னு தூக்கி அந்த பாக்ஸர்கள் என்று சொல்லக்கூடிய குண்டர்கள் அவருடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவருடைய ரேம்ப் வாக்குல எப்படி தூக்கி போட்டாங்க, குரங்கு குட்டியை போடுற மாதிரி போட்டாங்க மனிதர்களை. எனவே பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது. அதைத்தான் அரசு கவனத்தில் கொள்கிறதே தவிர வேற ஒண்ணு இவர்களை பார்த்து அச்சப்படுகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு கற்பனாவாதமான ஒரு பேச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை அண்ணனுக்கே தெரியாம ஒரு விஷயத்தை உண்மையை ஒத்துக்கிட்டார். திரு உதயநிதி அவர்கள் இப்ப காஞ்சிபுரத்தில் தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கார். எங்க தலைவர் கோயம்புத்தூர் போன அன்னைக்கு அவரு போனார். அப்போ திரு உதயநிதி அவர்களுக்கு கூட்டம் கூடாது. எங்க தலைவர் மக்கள் தலைவர், அதனால கூட்டம் கூடத்தான் செய்யும். அதுக்கு பாதுகாப்பு தர்றதுதான் அரசோட வேலை, காவல்துறையோட வேலை. அப்படி உங்களுக்கு அந்த எஃபிஷியன்சி இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எதுக்கு கவர்மெண்ட்ல இருந்துகிட்டு அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது சாக்கு சொல்றீங்க? மக்கள் தலைவர்களுக்கு கூட்டம் கூடத்தான் செய்யும். அதுக்கான மேனேஜ்மெண்ட் செஞ்சுதான் ஆகணும். இதை விட பெரிய கூட்டம் எல்லாம் தமிழகத்தில் கூடியிருக்கு. காவல்துறை அதை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பயம், அதனால காவல்துறை மேல அழுத்தத்தை கொடுத்து அவங்க அப்படி சொல்ல வைக்கிறீங்க. இதை விட பெரிய கூட்டத்தை தமிழ்நாடு காவல்துறை இது பண்ணது இல்லையா? நான் தமிழ்நாடு காவல்துறை குறைத்து மதிப்பில்லை, அவங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்கு. பட் உங்களோட பயத்தினால அவர்களுக்கு நெருக்கடி தரீங்க. அவங்க அதனால பல்வேறு காரணம் சொல்றாங்க. நீங்க என்னைக்காச்சும் திமுகவினர் ஒரு அமைச்சர் போட்டுங்க 10 கார் 20 கார் பின்னாடி போகுங்க. எங்க தலைவர் மக்கள் தலைவர்
தமிழகத்தின் வருங்கால முதல்வர் அவருக்கு பின்னாடி ஒரு 3 கார் தான் போகணும்னு என்ன ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்கா? 3 காருக்கு மேல போனா யாரும் உள்ள விழுந்துருவாங்களா? அப்ப உள்ள விழுறவங்க 3 கார்ல விழுக மாட்டாங்களா? ஏதாச்சும் லாஜிக்கோட பேசுறீங்களா? போன வாரம் செங்கோட்டையனே 80 கார்ல போனாங்க. 3 கார்ல தான் போகணும்னா என்ன லாஜிக்? அதே மாதிரி ரோட் ஷோ நடத்தக்கூடாது. தமிழ்நாட்டுல திமுக செங்கோட்டையன் தான் அடுத்த முதலமைச்சர் 40 கார்ல போனாரு, 1000 பேரை திரட்டினார்னா செங்கோட்டையன் முதலமைச்சர் ஆயிடுவாரா? சார் நான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன் சுற்றுப்பயணம் நடத்துவவர்கள் சிஎம் ஆக முடியாது, மக்கள் ஆதரவு இருந்தாதான் சிஎம் ஆக முடியும். அதனால இதே மாதிரி தமிழகத்துல யாருக்கு ரோட் ஷோ பெர்மிஷன் கிடையாதா? அதை சொல்லுங்க. திமுகவினருக்கு ரோட் ஷோ பெர்மிஷன் கிடையாது, 3 காருக்கு மேல அலோட் கிடையாது. அதே போல நீங்க வந்து ஒரு இடத்துல மக்களை எந்திரிச்சு மேல வந்து சந்திக்க கூடாது அப்படின்லாம் எங்களுக்கு கண்டிஷன் போறீங்களே. இதே போன முறை அவர் வந்து மேல ஏறும் போது தப்புன்னு குதிச்சாங்களா இல்லையா சட்டத்துல? அது அவருடைய நிலைமையும் பார்க்கணும்ல சார். விஷயங்கள் சரி செய்யப்படும். அதுக்காண்டி நான் என்ன சொல்றேன்னா, நான் தான் சொன்னேன் திமுக கூட்டத்துல ஒரு பெண் காவலர் தப்பா நடந்துட்டாங்க, அதனால திமுக கூட்டத்தை தடை பண்ணிடுவோமா தமிழ் இந்தியால? ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்கல்ல. திமுக கூட்டத்துல பல அசம்பாவிதம் நடந்தது சார். திமுக கூட்டத்தில் பல அசம்பாவிதம் நடந்திருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு நடந்திருக்கு. அதுக்காண்டி திமுகவை தடை பண்ணிடுவோமா? எப்படி இருக்கு ராஜகம்பீரன்? எஸ், அவரோட டைம். அதாவது வரைமுறைப்படுத்தப்பட்டவர்கள் என்கிற கூட்டம் என்பது வேறு. இது வந்து எந்த கட்டுப்பாடுமே இல்லாம திமிரக்கூடிய ஒரு கூட்டம் மாதிரி இருக்கிறது. நீங்க இந்த மாடு பிடிக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டுல ஒரு கூட்டம் கூடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இது அரசியல் படுத்தப்பட்ட ஒரு கூட்டமா, கொள்கைப்படுத்தப்பட்ட கூட்டமா, அரசியல் பயிற்சி படுத்தப்பட்ட ஒரு கூட்டமா, சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்கான ஒரு கூட்டமா, இப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது. கும்பல் கூடிருச்சுங்கிறதுனாலயே நாங்க பெரிய தலைவராயிட்டோம், மத்தவங்க எல்லாம் சின்ன தலைவராயிட்டாங்கிறது எவ்வளவு அபத்தமானது. நகைக்கடை திறப்பு விழாவுக்கு ஒரு திரைப்பட நடிகை நயன்தாரா வந்து சேலத்துக்கு போனாங்க, சொல்லாம கொள்ளாம லட்சக்கணக்கான பேர் திரண்டுட்டாங்க அவங்கள பாக்குறதுக்காகங்கிறதுனால அடுத்து வந்து அவங்க தான் வந்து தமிழ்நாட்டினுடைய பெரிய தலைவின்னு நம்ம ஒத்துக்கிற முடியுமா? இது வந்து சினிமா நடிகர்களுக்கு, உச்சபட்ச நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய வழக்கமான ஒரு விஷயம். அஜித் குமார் வந்தாருனாலும் கூட்டம் வரும், யாரு திரைப்பட நடிகர்கள் வந்தாலும் கூட்டம் வரும். இதை வந்து ஒரு பெரிய பெருமிதமாகவும் இதனாலேயே ஆட்சிக்கு வந்துருவோங்கிறதுலாம் ரொம்ப அபத்தமா இருக்கு. இதெல்லாம் ஒரு தகுதின்னு நீங்க சொல்றீங்கன்னாலே ரொம்ப வேடிக்கையானதாக இருக்கிறது. கொள்கை வழிபட்ட கூட்டம் அல்ல இது, வந்து ஒரு சும்மா ஒரு கும்பல் மனோபாவம். இல்ல நான் உனக்கு புரிஞ்சுங்க. 200 ரூபாய் காசு கொடுத்து கூட்டிட்டு வரவங்க வந்து தன்னெழுச்சியா இருக்க மாட்டாங்க. தன்னெழுச்சியா வர்ற கூட்டம் எமோஷனா கனெக்ட் ஆகிறதுனாலதான் அப்படி தலைவர் மேல அன்புல வராங்க. 200 ரூபாய் கூட்டு வரவங்க எப்படா விடுவாங்க, பஸ்ல கவர்மெண்ட் பஸ்ல போய் ஏறி வீட்டுக்கு போகணும்னு தான் பார்ப்பாங்க. 2வது விஷயம் வந்து கூட்டவங்க எல்லாம் சிஎம் ஆக முடியாது. கண்டிப்பா 200 ரூபாய் கொடுத்தா சிஎம் ஆக முடியாது. புரட்சி தலைவர் போல கோடிக்கணக்கான வீட்டுல அண்ணனா தம்பியா குடும்பத்துல ஒருத்தரா இருக்கார் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். குடும்பத்துல ஒருத்தரா இருக்கார். மக்கள் அவர் மேல வச்சுக்க அன்பால் அவர் சிஎம் ஆவார். அதை நீங்க பாப்பீங்க. செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.